ஹாய், நான் மேகலா. ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு 2025 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மாலை 6:30 இருந்து 7:30 பூஜை பண்ணணும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது, குலதெய்வத்துக்கு பண்ணும்போது நம்மளுக்கு கனவுல தேங்காய் வந்தவங்களாக இருந்தாலும் இன்றைய தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். கனவுங்கிறது இயற்கை மனிதனுக்கு வர்றது. நல்ல கனவும் வரும், கெட்ட கனவும் வரும். எந்த கனவு வந்தாலுமே அந்த கனவுக்குன்னு ஒரு பலன் இருக்கும். அதுபோல தான் தேங்காய் உடைப்பது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா நம்மளோட நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஆண்கள் ஏதாவது பெண்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக பிரச்சனை வரலாம். அதாவது ஒரு வேலையிலேயே இருப்போம், ஆண்களுக்கு யாராவது ஒரு பெண்ணை பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த பெண் வேலையில் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம் நம்மளுக்கு. இல்லை பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை ஆண்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதை மாட்டிக்காத அளவுக்கு இருக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நம்மக்கிட்ட குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். குலதெய்வத்தோட ஆயுதமான அருவாள், சூலாயுதம், வேல், எது ஆயுதமோ அந்த ஆயுதத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அடுத்து கலசம், குலதெய்வத்துக்குன்னு கலசம் வைக்கணும். அந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோம். குலதெய்வத்துக்கான தீபம் ஏற்றிருப்போம். அது எல்லாமே இந்த கடந்த 3 வெள்ளிக்கிழமையாக நம்ம வழிபாடு செஞ்சுருப்போம். அதனால் நம்ம வீட்டு வாசலுக்கு நம்மளோட குலதெய்வம் வந்திருக்கும். அப்படி வந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு குலதெய்வ மூட்டை ஒன்று நம்ம வீட்டோட நிலவாசலுக்கு மேலே வீட்டுக்குள்ளே ஒரு ஆணி அரைஞ்சி அந்த மூட்டையை நம்ம தொங்க விடணும். மூட்டை கட்டுறதுக்கு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கணும், காட்டன் துணி. அந்த துணியை நனைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுலில் பன்னீர் ஊற்றி ஜவ்வாது, அத்தர், மல்லிகைப்பூ, தண்ணி இது எல்லாமே கலந்து அந்த கலந்த தண்ணியில் இந்த சிவப்பு துணியை நனைச்சி நனலில் காய வச்சுட்டு அந்த சிவப்பு துணிக்குள்ளே ஒரு முழு தேங்காவை மஞ்சள் குங்குமம் தடவி அந்த துணியில் வைக்கணும். அது கூடவே முனை உடையாத 3 விரலி மஞ்சள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண், அந்த மண்ணில் இருக்கிற கல்லெல்லாம் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். கறிக்கட்டை, சாம்பிராணி பொடியும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அந்த சாம்பிராணி இருந்துச்சுன்னா அதை வாங்கி கூட நம்ம பொடியாக்கிக்கலாம். விபூதி, மஞ்சள், குங்குமம் இவ்வளவுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த தேங்காய் மூட்டை மாதிரி கட்டணும். கட்டுறதுக்கும் ஒரு சிவப்பு துணியை வச்சு தான் கட்டணும். கட்டி பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது குலதெய்வத்தோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த மூட்டைக்கும் மஞ்சள் குங்குமம் 3 இடத்துல வைக்கணும். வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டோட நிலவாசலில் உள்பக்கமாக, வீட்டுக்குள்ளே நம்ம வருவோம்ல, வந்ததுக்கப்புறம் உள்பக்கமாக நிலவாசலுக்கு மேலே இந்த மூட்டையை கட்டி வைக்கணும். தினமும் அந்த மூட்டைக்கும் ஊதுபத்தி காட்டணும். வாரம் வெள்ளிக்கிழமை அந்த மூட்டையை மாற்றிக்கலாம். இந்த மூட்டை கட்டி வழிபாடு செய்தால் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிடைக்கட்டும். தேங்க்யூ.